சாலையில போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சடன் பிரேக். அந்த ஒரு செகண்ட் உங்க இதயம் துடிக்கிற வேகம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க உயிர் உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போன மாதிரி ஒரு உணர்வு. ஆனா ஒன்னு தெரியுமா? சடன் பிரேக் போடுறது ஏதோ ஒரு பெரிய டிரைவிங் ஸ்கில் கிடையாது. சொல்லப்போனா அது உங்க ஜட்ஜ்மெண்ட் எவ்வளவு வீக்கா இருக்குங்கிறதுக்கான அடையாளம் தான். நல்ல டிரைவருங்கிறது ஆபத்து வரும்போது பிரேக் போடுறவன் இல்ல. ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே அதை கணிச்சு நிதானமா கையாள்றவன் தான். முன்னாடி போற வண்டிக்கும் உங்களுக்கும் இடையில எவ்வளவு இடைவெளி இருக்கணும்? இத புரிஞ்சிக்க 3 செகண்ட் ரூலை ஃபாலோ பண்ணுங்க. முன்னாடி போற வண்டி ஒரு புள்ளிய கடந்த பிறகு நீங்க அந்த புள்ளியத்தோட 3 செகண்ட் ஆகணும். முன்னாடி ஒரு திருப்பம் வருதா இல்ல ஒரு பள்ளம் இருக்கா, இதையெல்லாம் நீங்க முன்னாடியே கவனிக்கலனா ஒவ்வொரு முறையும் நீங்க பதட்டத்துல பிரேக் மேல ஏறி நிப்பீங்க. இதனால உங்க வண்டிக்கும் பாதிப்பு, உங்க மன நிம்மதிக்கும் பாதிப்பு. டிரைவிங் ஒரு கலை. அதுல ஜட்ஜ்மெண்ட் தான் அடிப்படை. சடன் பிரேக் போடுறதுனால உங்க காரோட பிரேக் பேட் சீக்கிரம் தேயும், டயர்கள் பாழாகும். பின்னாடி வர்றவங்களுக்கு நீங்க ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்துவீங்க. உங்க பார்வையை எப்பவும் உங்க வண்டிக்கு முன்னாடி இருக்கிற 4வது வண்டி மேல வைங்க. தூரத்துல ஒருத்தர் பிரேக் போட்டா நீங்க இங்கேயே காலை ஆக்சிலரேட்டர்ல இருந்து எடுத்து என்ஜின் பிரேக்கிங் மூலமா வேகத்தை குறைக்கணும். இதுதான் புத்திசாலித்தனம். யோசிச்சு பாருங்க, நீங்க ஓட்டுறது வெறும் ஒரு இயந்திரம் இல்ல. அதுக்குள்ள உங்க குடும்பத்தோட உயிர் இருக்கு, மத்தவங்களோட குடும்பத்தோட கனவு இருக்கு. ஒரு சின்ன ஜட்ஜ்மெண்ட் தவறு, ஒரு நிமிஷம் காட்டுற பதற்றம் மொத்த வாழ்க்கையையும் மாத்திடும். நிதானமா ஓட்டுறதுனால நீங்க ஒன்னும் 5 நிமிஷம் லேட்டா போக போறதில்ல, ஆனா பாதுகாப்பா போய் சேருவீங்க. இனிமே சாலைக்கு வரும்போது ஒரு விஷயத்த மனசுல வைங்க. சிறந்த டிரைவர் சடன் பிரேக் போட மாட்டார், ஏன்னா அவரோட ஜட்ஜ்மெண்ட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க எப்படி ஓட்டுவீங்க? பாதுகாப்பான பயணமே நம் இலக்கு. சிந்திப்போம், செயல்படுவோம்.